வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். நாள் செப்டம்பர் 29, 2024. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அன்பகம் தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ். நேர்காணலில் பத்திரிகையாளர் தேவேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அவர் காவல்துறையினுடைய தாக்குதலில் என்கவுண்டர் செய்யப்பட்டதை பார்த்தோம். அந்த செய்திகள் எல்லாம் வெளியானது. 2 தரப்பு நரேஷன் வந்து சொல்லப்படுது. காவல்துறை தரப்புல பிரவேஷ்குமார் செய்தியாளர்களை சந்திச்சு இணை ஆணையர், காவல்துறை தரப்புல இருந்து அவங்க ஒரு வருஷம் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, வாகன சோதனையில் ஈடுபட்டோம், கஞ்சா வச்ச பேக் இருந்தது. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா அவர் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி, அவர் எங்க மேல தாக்குனாரு, திரும்ப நாங்கள் தாக்கணும், அவர் இறந்துட்டாரு அப்படின்றது போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இன்னொரு ரீசனை சொல்றாங்க. டோட்டலா காக்காத்தோப்பு பாலாஜி அவர் மீது வழக்குகள் 50 வழக்கு 60 வழக்கு இருக்குன்னு சொல்றதே போய் அவன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான், திட்டமிட்டு அவனை படுகொலை செஞ்சிருக்கான்னு சொல்லி இன்னொரு நபரினுடைய ரவுடியினுடைய பேரையும் அவங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். என்ன நடந்தது, முதல்ல யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி, அவருடைய பின்னணி என்ன? அதாவது என்னன்னா, காக்காத்தோப்புங்கிறது பிராட்வேக்கு பக்கத்துல இருக்கு, 7 கிணறு பக்கத்துல இருக்கு. அவரோட வீடு இருக்கிற இடம் வந்து 7 கிணறு. நம்ம 7 கிணறுனா நிறைய பேருக்கு மெட்ராஸ்ல சொன்னா புரியாது, 7 வெல்ஸ்ன்னுவாங்க. 7 வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல தான் அவர் வீடு வருது. முத்தியால்பேட்டை, 7 வெல்ஸு எல்லாமே பக்கம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ். அவர் வந்து வாழ்க்கையை முதல்ல தொடங்கினதே வந்து எப்படின்னா, புறா வளர்க்குறாரு. ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு மிடில் ஏஜ், ஒரு 10வது 12வது முடிச்சுட்டு வந்தால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாபி இருக்கும்ல, அப்படி புறா வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அவரோட கேரியரே தொடங்குது. புறா வளர்ப்புக்கும் தனுஷ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் அந்த ஒரு படம், மாரி படம். அதுதான் அதுல ஒரு சண்டை வரும், அதெல்லாம் வரும். அது மாதிரி தான் அவர் வளர்றாரு. அது மயிலாப்பூர் கார்னர்லேருந்து திருவல்லிக்கேணி, ராயபுரம் வரைக்கும்லாம் இருந்துச்சு. அது அப்போ நம்ம அடிச்சாதான் வளர முடியும்ன்றத அவர் அதுல உறுதியா தெரிஞ்சுக்கிட்டார். இங்க அடிக்கிறவனுக்கு தான் மரியாதை. அதுக்கப்புறம் மணல்மேடு சங்கர் கூட அவர் நட்பு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அது மாதிரி அது ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்குங்க. ரவுடி தொழில் வந்து எப்பவுமே ஒரு வழக்குக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்களான்னா, நீ யாருன்னு நம்ம கேட்பா. சின்ன பையனா இருக்கான்ல, அப்ப கேட்கறான், நம்ம அவன் போட்டான், அவன் இவனை போட்டான், சொன்னா அல்ப பையன், ஷார்ப்பு கைப்பா அப்படின்லாம் ரவுடிகள் மொழியில சொல்லுவாங்க. அப்படிதான் இவர் வந்து இவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு. இப்ப அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் சொல்றது, ஏன்னா நமக்கு நேரடியாக யாரும் பார்த்ததே இல்லை. ஏன்னா சம்பவம் நடந்து விடியற் காலை 4 மணி 50 நிமிஷம் சொல்றாங்க. கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தான் பிஎஸ்என்எல் கோட்ரஸ் ஜீவா நகர் வண்ணாரப்பேட்டையில இருந்த ஒரு இடத்துல அவர் வீட்டுமா அவர் ஃபயர் பண்ணுறாரு. இவர் திருப்பி சுடல, அவர் இடது மார்பில் குண்டுப்பட்டு செத்து போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னச்சுன்னா, ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் ஈஸ்ட் அவர் சொல்கிறாரு, நான் நார்த்து சொல்கிறாரு, இது மாதிரி வெஹிக்கிள் செக்கப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கார் வந்துச்சு, சொகுசு கார். அது நின்னாங்க. அப்புறம் அது வெஹிக்கிள் செக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு காட்டில் ஒரு கத்தி இருந்துச்சு, கஞ்சா இருந்து துரத்தி பண்ணும்போது நடந்தது. அதனால் அப்போ என்ன நடந்துச்சு நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சம்பவத்துக்கு முன்னாடி அவர் வளர்ந்து வந்ததெல்லாம் சொல்லிருந்தீங்க, அந்த ரவுடிஸோட லிங்க்லாம் சொன்னீங்க. அந்த லிங்க்ல அவர் மீது கொலை வழக்குகள் அதெல்லாம் இருந்துச்சா, என்னென்ன? மொத்தம் 58 வழக்கு இருக்குதுங்க அவர் மேல. 58 வழக்குல கொலை வழக்கு 4 பேர் கொலை செஞ்சதா ஒரு வழக்கு, கொலை முயற்சி 14 வழக்கு, கஞ்சா வச்சிருந்த கேஸ் 1, ஆந்திராவில் ஒரு கேஸ் இருக்கு, 16 தடவை குண்டாஸ் போட்டுக்கிறாங்க. மற்ற வழக்கு 38, மொத்தம் 58 வழக்கு. இந்த 58 வழக்கு எங்க இருக்குதுன்னா, சென்னைக்குள்ளவே இருக்குது. வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், எண்ணூர், திருவெற்றியூர், 7 கிணறு, முத்தியால்பேட்டை, இங்கேயே சுற்றி பெரம்பூர், இந்த மாதிரியே இருக்குது. இந்த 58 வழக்குங்களும் இங்கே இருக்கு. ஒரு வழக்கு மட்டும்தான் ஆந்திரால. புரியுதுங்களா? இப்போ எல்லாமே வழக்கு வந்து, இப்போ அவங்க அம்மா சொல்லலாம், என் பையன் திருந்தி வரான், பொய் சொல்லணும்னு. எப்பவுமே புட்டப்புங்கிறது ஒருத்த மேலே புதுசாக யாரும் போலீஸ் போட முடியாது. ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதில் விசாரிச்சு பார்த்தா யார் காரணமாக இருக்குன்னா, இவன் தான் மூல காரணமாக இருப்பான். அது XRY யாரோ ஒருத்தன். எப்பா வேசார்பாடில் ஒரு மர்டர் நடந்துச்சுப்பா, அப்போ அந்த பழைய ரவுடி நாகேந்திரன் ஆளுங்களா இருப்பாங்கப்பா, போலீஸே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் அங்கே பெரிய ஆளாக இருக்கிறவர். புரியுதுங்களா? அப்படி தான் கணக்கு. அவங்க அம்மா சொல்கிற மாதிரிலாம் போய் புனையப்பட்ட வழக்கெல்லாம் இல்லை, எப்பவுமே புனைய முடியாதுங்க. ஒரு அடிப்படை ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் போலீஸ் தொடவே முடியாது. அப்படின்னா பெரும்பாலான இவர் இந்த வழக்குகள்லேயே விடுதலை ஆயிட்டாரு. இந்த கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குகளே பெரும்பாலான வழக்குகளில் அவர் விடுதலை ஆயிட்டாரு. அப்போ இப்ப ஏன் இந்த நடந்துச்சு? ஆமா, இவரு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறது இயல்புங்க, யார் வேணாலும் சந்தேகப்படலாம். அதுக்கான காரணம் எப்படி ஒத்து போகுதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரபல ரவுடி சிடி மணியும் இவரும் ஒரு கார்ல வராங்க, ஜெமினி பிரிட்ஜில இருந்து வராங்க. இப்போ தலைமறைவா இருக்கிற சம்பவ செந்தில்
சம்பவ செந்திலுக்கும் சிடி மணி காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போலீஸ் சைடில் சொன்னது ஏதோ பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறாரு, சம்பவ செந்தில் வழக்கமாக ஸ்கெட்சு போகிறதுலே ரொம்ப பெரிய ஆள் யாரா இப்போன்னா இந்த ரீசெண்ட் டைமில் சிடி மணி தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கெட்சு போடுறதுலாம் மயிலாப்பூரில் ஜீவான்னு ஒருத்தர், அப்பு கூட இருந்தவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுவுமே ஆதாரம் இல்லை. போலீஸ் சொல்கிறது தான், உளவுத்துறையும் அந்த கேங்ஸ்டார் டீமும் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறது. நேரடியாக நம்ம பார்த்து தெரிஞ்சதுன்னா ஒரு வழக்கில் பார்த்துருக்கோம், ஒரு வழக்கில் நம்ம நீதிமன்றத்தில் ஒருத்தர் சந்தித்து பேசியிருக்கிறோம்னு சொல்கிறது தான். அப்போது அதில் ரீசெண்டில் இப்போ ஸ்கெட்சு போட்டால் மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லி கரெக்டாக பண்ணுறதுன்னா அது சிடி மணி தான். அவரையே தோக்கடிக்கிற விதமாக சம்பவ செந்தில் பட்ட பகலில் 3:30 மணியோ அந்த டைமில் ஏதோ டைமில் இவங்க ஒரு வழக்குலேருந்து ஆஜராகிட்டு வராரு சிடி மணி. அவர் கூட காக்காத்தோப்பு பாலாஜி வர்றாரு. கரெக்டாக ஜெமினி பிரிட்ஜிலே அடித்தாங்க, பெட்ரோல் குண்டு போட்டு, நாட்டு வெடி குண்டு போட்டு சர மாதிரியா. அது கூட என்ன, ஹாலிவுட் படமே தோத்துறங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி மட்டும் பாருங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து ஃபயர் பண்ணுறாங்க, தொடர்ந்து நாட்டு வெடி குண்டு வீசுகிறாங்க, துப்பாக்கிலையும் சொல்கிறாங்க. அங்கங்கே யார் எங்கேருந்து வரானே தெரில. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எப்படி 4 பக்கம் அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜி வர காரை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் சிடி மணி டிரைவர் என்ன பண்ணா அப்படின்னா, ஆப்போசிட்டில் வண்டியை விட்டு ஜெமினி பிரிட்ஜில் இப்படி பூந்து ஓடிச்சு. மிஸ் ஆயிடுச்சு, அந்த மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. இவங்களை அட்டாக் பண்ண முடியல. ஹாலிவுட்டே தோத்துருங்க. நீங்கள் அந்த சம்பவம் படித்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே தரவு எடுத்து பாருங்க, அப்படி இருக்கும். அப்படி நொடி மயிரிழையிலே தப்பிச்சாங்க யாரு, சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும். அதுக்கப்புறம் காக்காத்தோப்பு பாலாஜி சிடி மணி எல்லாம் சம்பவ செந்திலுக்கு நட்பாயிட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்லுது போலீஸ். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நெருங்கிய கூட்டாளி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க யார் கூட பேசி அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இதில் சம்மந்தம் இல்லை, நம்ம நட்பாக இருக்கலாம் அப்படின்னு அது வழக்கமாக நடக்கும். அதில் யாராவது ஒரு இடைத்தரகர்கள் பேசுவாங்க. அப்படி இவங்க கூட்டாளியாக சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்லுது உளவுத்துறை போலீஸும் கேங்ஸ்டாரும். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்கும், இல்லை தொடர்பு இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்கெட்சு போடுறதுல அட்டாக் பண்ணுறதுல சிடி மணி ரொம்ப பிரில்லியன்ட்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எப்படி நடந்திருக்குதுன்னா, பின்பண்டையில் தான் முதல்ல வெட்டுறாங்க, அதுக்கப்புறம் காலை வெட்டுறாங்க. எடுத்த உடனே தன்னுடைய எதிரியை விரோதியை அட்டாக் பண்ணோன்னா சிடி மணி கூட்டம் பின்னாடி தலையில் தான் வெட்டுவாங்க அப்படின்னு கேங்ஸ்டார் சொல்லி கேள்விப்படுறோம், பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்கு, பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்திருக்கு. அப்போ என்னடான்னா, சிடி மணியோட நண்பராக இருக்கிற காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இதில் தொடர்பு இருக்கலாம், ஏன் சிடி மணிக்கே கூட தொடர்பு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களோ, அப்படி இருக்கலாம். உளவுத்துறைக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கலாம், யாராவது நோட்டு போட்டிருக்கலாம், இல்லை அது மாதிரி எந்த செய்தியும் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் மேலே ஏற்கனவே வழக்கு நிலுவைகள் இருக்குது. அப்போ இந்த போலீஸ் துரத்தும் போது செக் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, அது நிற்கலை. திரும்பி அவர் ஃபயர் பண்ணுறாரு. அதில் போலீஸுக்கும் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்பவ செந்திலும் ஒரு குற்றவாளி அவரை தேடிட்டு இருக்காங்கன்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. அப்ப அவர் எதுக்கு காக்காத்தோப்பு பாலாஜியோட மாடல் ஈடாகணும்? இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் காக்காத்தோப்பு பாலாஜி கூட சம்பவ செந்திலுக்கு மோதல்னு நான் சொல்லல, அவருடைய நண்பராயிட்டாரு. அதனால ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல காக்காத்தோப்பு பாலாஜியை பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஆனா அப்போ அவங்க அம்மா ஏன் சம்பவ செந்தில குற்றம் சொல்றாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, என் பையன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை, ஒழுங்கா ஏதோ ஒரு பழைய கேஸ் எடுத்துட்டாங்க, அதுக்கு மட்டும் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்காரு, மற்றபடி நல்லா தான் இருக்காரு, எல்லாத்தையும் காரணம் செந்தில் தான் இந்த கொலைக்கு காரணம், அவன் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்கான், ஏற்கனவே என் பையன் மேல நீங்க சொன்ன மாதிரி பாம்பு அடிச்சிருக்கான், ஏற்கனவே என் பையன் மேல, அவன் தான் இவனை சரி கட்டணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து இவருடைய மரணத்திற்கு காரணமா இருக்கான் அப்படின்றத அவங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் அவங்க அம்மா சம்பவ செந்திலை குற்றம் சாட்டுவதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? எந்த அம்மாவும் தான் பையனை கெட்ட பையன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர்கள் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு பாரதி சொல்றான். அன்னைக்கு அறிவியல் விஞ்ஞான மலர்ல சோசியல் மீடியாவில் இது மாதிரி டெக்னாலஜிஸ் இல்லை. அதனால எந்த தப்பு பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கோ கிராமத்துலேயோ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு அப்படி இல்லை, எதுவுமே தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுறான், வாட்ஸ்அப்பில் போடுறான், வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு பேசுகிறான். இதெல்லாம் காக்காத்தோப்பு பாலாஜி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? யார் கூட பையன் பேசினா வந்தான் போனான்னு? ஏதோ வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு பேசுறது சும்மா. இப்போ 58 வழக்கு போலீஸ் சும்மா போட்டாங்களா?
சரி, அப்போ திருந்தி வாழறவனுக்கு கூட நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் சம்பவ செந்திலே சொல்கிறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் மவுண்ட் ரோடில் நடந்துச்சு. அப்போது சம்பவ செந்தில் எப்படி இதில் வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அம்மா ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க. அது தெரியாமல் பேசுறதுக்கான காரணம் தான் மகனை சுட்டு கொண்டுட்டாங்களே போலீஸு அப்படின்னு சொல்கிறது அறியாமையின் காரணம். அது குற்ற பின்னணி இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் திருந்தி வாழறேன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரவுடி நாங்கள் குற்ற பின்னணியிலேருந்து விலகி போயிடுறோன்னு போய் மனு கொடுப்பாங்க. படப்பை குணா கூட கொடுத்துருக்காரு. எத்தனையோ ரவுடிலாம் கொடுத்துக்கிறாங்க, பண்ண மாட்டான்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ தொழில் செய்வாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து பேசியிருப்பாங்க. ஃபோனில் பேசியிருக்கலாம், ஏங்க இது மாதிரிங்க எங்கள் ஆள் ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதில் ஏதோ ஒரு மோதல் நடந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ யார் பொறுப்பாக முடியும்? இவர் தான் பொறுப்பாக முடியும். அதை போலீஸ் எப்படி சேர்ப்பாங்க? எஃப்ஐஆரில் 120B வந்து சேர்ப்பாங்க, சதி திட்டம் திட்டுறது. அப்போ ஒருத்தருக்கும் சண்டை. அவர் பின்னாடி ஃபோனில் இருந்தோ யார் மூலியமோ ஒரு தகவல் சொல்லி இவங்க ஆள் போய் பேசின பிறகு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து பேச சொல்லுவார். இதே விஷயம் தான் நாகேந்திரனுடைய பையன் பேசுகிறான். அப்பா பேசுகிறாருன்னு பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஆம்ஸ்டாங் பேசுகிறான். ஆமாம், இவர் நாகேந்திரனுடைய கூட்டாளி, சிஷியன். புரியுதுங்களா? அப்படி தானே தவிர அப்போ பின்னாடி இருந்து இயக்குறதும் ஒரு விதமான குற்றம் தான். குற்றம் செய்கிறவனோட குற்றவாளி பதுக்கி வைக்கிறது குற்றம்னு இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. நான் இல்லைங்கன்னு சொன்னால் இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? திருப்பதி கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம், இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் தொழில் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது பையனை கூப்பிட்டு கேட்டுக்கிறீங்களா? டேக்கண்ணா இது மாதிரிலாம் பண்ணாதரா, தப்புடா சாமின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லி வளர்த்துருக்கணும்ல. ஸ்ரீபெரும்புதூரில் நிறைய கம்பெனியில் வந்து இரும்பு வியாபாரம் பண்ணார், கிராப் வியாபாரம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் இறங்கி விசாரிச்சா தான் நிறைய தகவல்கள் தெரியும். தான் பையன் என்ன பண்ணுறான்னு அம்மாவுக்கு தெரியாமல் இருக்காது. தெரியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது இல்லை. அப்போ நீங்கள் கேட்டிருக்கணும், இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, இது என்ன பண்ண தம்பி, எப்படிடா வந்துச்சுன்னு கேட்கணும்ல. காக்காத்தோப்பு பாலாஜி இந்த என்கவுண்டர் இதற்கும் ஆம்ஸ்டாங்கோட வழக்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஏன்னா அது போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது. இருக்கலாம். இல்லாமல் எங்கள் சும்மாக்கிற ஒரு ஆளை போய் யாருங்க சுடுவான்? பைத்தியகாரம் பண்ணுவான் அந்த வேலையை. ஏதோ ஒரு வண்டி வருது, வெஹிக்கிள் செக் பண்ணுறோம், உன் சைடில் தப்புன்னா 2 டோரை இறக்கி வெளில வந்து காட்டுங்க, செக் பண்ணீங்க சார், வெளியில் வந்து இறங்கி நில்லுங்க. நம்மலாம் காரில் போகும்போது போலீஸ் செக் பண்ணால் என்ன பண்ணுறோம்? இறங்கி வந்தோம் செக் பண்ண போகிறாங்க, ஒன்றும் இல்லைன்னா அனுப்புகிறான். இப்போ நீங்கள் ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காரில் போனீங்கன்னா யார் விஐபியாக இருந்தாலும் நம்ம சைடில் ஒன்றுமே இல்லைன்னா இறங்கி வந்துட்டதுன்னா அவங்களே டோர் பிரித்து பார்ப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து நிறைய லிக்கர் வாங்கின்னு வருவாங்க. ஒன்றும் இல்லைன்னா போங்க சார்னுவான். நம்ம ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறோம், இல்லை இந்த பக்கம் வராதிங்க, இந்த கதவு திறக்க மாட்டேன்னு சொன்னா வரும், போலீஸுக்கு சந்தேகம் தான் வரும். என்ன வச்சிருக்க காட்ட மாட்டேறான்னுவான். அப்போ அதை பார்த்து போலீஸோட சந்தேகம் தீர்ந்தாதான் பிரச்சனை தீரும். அப்போ வண்டி காலியாகுது, ஒன்றும் இல்லை போன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் அங்கேயே நின்று காட்டியிருந்தால் இந்த பிரச்சனை வரப்போகிறது இல்லையா? உங்கள் சைடில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இருக்கிறதுனால தான் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து விசாரிக்கும் போது நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க, அவங்களும் ஃபயர் பண்ணுறாங்க. ஜெயலலிதா வந்து இவருடைய வழக்கை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னுலாம் அம்மா சொன்னாங்களே, அதுவுமே அது தெரிலங்க. ஒரு மனு கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு, அவர் அதிமுக ஆதரவு வந்திருக்கலாம். ஏன்னா டிடிவி தினகரன் இவருக்கு அவருடைய ஆதரவு இருக்கா? இதுல கட்சிகளுக்கு அவர் ஏதாவது ஆதரவுலாம் கொடுத்துருந்தாரா? ஆமாங்க, டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல நிற்கும் போது இவர் போய் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணாரு. போலீஸார் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இவர் இறங்கி வேலை பார்த்தாரு, பிரச்சாரம் பண்ணார். இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை வந்து கட்சிக்குள்ள கூட்டத்தில் கூட்டின்னு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது, தேர்தல் பிரச்சாரத்தில் அது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படின்னு அதனால் அப்போ இருந்தப்ப மனு கொடுத்ததன் அடிப்படையில் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது டிடிவி தினகரன். அது அவங்க ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரியான என்கவுண்டர்கள், ரவுடிகளுடைய இன்னும் அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படின்றதே முடியல, எல்லாரும் பேசி ஓஞ்சு போயிட்டாங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரவுடிகளுடைய பெயர் பட்டியல், இவ்வளவு பெரிய நெக்ஸஸ் இருக்கா, இத்தனை பேர் சேர்ந்த ஒருத்தர் என்னுடைய கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்றதெல்லாம் மக்கள் பார்த்தே ரொம்ப அதிர்ச்சியில் ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருவேங்கடனுடைய என்கவுண்டர் நடக்குது, அதுக்கப்புறம் காக்காத்தோப்பு பாலாஜியோட என்கவுண்டர் நடக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும்? தொடரலாம், இந்த என்கவுண்டர் தொடரலாம், வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே ஒரு ரவுடி கூட தொடர்புலாம் செயின் லிங்க்னு சொன்னால. இப்போ இவர் வேற யாருக்கிட்டலாம் பேசியிருக்காரா ஏதாவது ஒரு ரவுடி கூடனா அவருக்கும் இந்த கொலைக்கும் ஒரு காரணம், நாகேந்திரன் கூட தான் அவரை லிங்க் பண்ணலாம். ஒரு காரணம் இருக்கும்லாம். எப்படின்னா ஒரு உதவி தாங்க. இதை ரவுடி பசங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஜெயிலுக்குள்ள போனா தனக்கு பிரச்சனைன்னா அவர் உதவி பண்ண. ஏற்கனவே நாகேந்திரன் ரொம்ப பெரிய ஆள். அப்ப என்ன பண்ணா, இவர் குடும்பத்துக்கு ஏதோ தேவை, உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு அரிசி பருப்பு, நானா இது மாதிரி நான் இப்படி வந்துட்டேன். அவங்க எப்படி பேசினா ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஜெயில ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன், போலீஸை புட்டப் போட்டாங்க,
கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்கு பாப்பாக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, வீட்டில் மளிகை சாமான்லாம், அப்போ அவர் நாகேந்திரன் உதவி பண்ணுவார். அவர் வெளியில் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி, இப்போ அது மாதிரி அந்த தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம தம்பி தான் நமக்காக அவர் வேலை பார்ப்பார்னா, அவங்க ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் பண்ணால் அதில் இவர் வேலை கொடுப்பாங்க. அவர் செஞ்ச உதவிக்கு இவர் பிரதிபலன் பார்க்கறது. தமிழ்நாட்டோட கொலைகள், ரவுடிகள் உடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாவே நட்புக்காகவும் நண்பர்களுக்காகவும் உதவி செஞ்சதுக்காகவுமே இருக்கும். சுப்பிரமணியபுரம் படத்துல கூட அப்படிதான் அதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்களும் நான் நண்பரை உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா, அண்ணன் என்கிட்ட உதவி கேட்பேன், நான் இவர்கிட்ட சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதான் இவங்களுக்கு அந்த மோதலே உருவாகும். அப்போ அப்படித்தான் இது நடந்திருக்கும். இது இல்லை அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. அதனால காக்காத்தோப்பு பாலாஜி கூட யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் போலீஸோட சந்தேக பார்வைன்றது இருக்கத்தான் செய்யும். கால் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறாங்க, ஃபோன் டவர் பார்க்க போகிறாங்க, யார் கூட பேசியிருக்காங்க, யாரோட எங்கே போய்க்கிறாங்கலாம் விசாரிக்க போகிறாங்க. விசாரித்து தான் பண்ண போகிறாங்க. சும்மா ஒருத்தரை போய் மேலே வழக்கு போட்டுற முடியுமா? இல்லை உடனே விட்டுருவாங்களா? இல்லை போலீஸ் விடுமா? கோர்ட் இருக்கா கேள்வி கேட்காதா? அதனால் அது பொய்யான தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்று போலீஸ் கருதலாம். அதோட விளைவு தான் இது. இல்லைன்னு சொல்கிறது, இருக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய்யான விஷயம். அது மாதிரி இல்லாமல் எந்தவித முன்விரோதமும் இல்லை எந்தவித தொடர்பும் இல்லாமல் போலீஸார் ஒருத்தரை கைது பண்ணலாம், சந்தேகத்தின் அடிப்படையில் கூட்டு போய் வழக்கு போடலாம், விசாரிக்கலாம். இப்படி என்கவுண்டர்லாம் பட்டுன்னு பண்ணுற முடியாது, எந்தவித முகாந்திரம் இல்லாமல். ஏன்னா மனித உரிமை ஆணையம் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது, டிவிகள் இருக்குது, எல்லாரும் எழுதுகிறாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த என்கவுண்டர்ன்றது தொடரக்கூட செய்யலாம். பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இனிதான் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.